கோயமுத்தூர் வடவள்ளி என்று ஒரு இடம் சொல்வார்கள். அக்ரி காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அந்த ரோடு. அதுக்கு அடுத்தது மருதமலை, அதற்கு முன்னாடி இந்த வடவள்ளி என்ற இடம் வரும். அதில் ஒரு ஏழை முருக பக்தன், வாய்க்கு வாய் முருகா என்று தான் ஒரு வாயிலே வரும். எப்போதும் முருகனை பற்றியே நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல பக்தர். ஒரு சிலம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிலம்பு விளையாட்டில் கொஞ்சம் கெட்டிக்காரர். அதை சொல்லி கொடுத்து ஏதோ அதில் வரும் வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது எது எப்படி இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு, அந்த மருதமலைக்கு செல்வதை மட்டும் அவர் விட்டு வைக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கோயிலுக்கு போயிடுவார். நைட்டு 12 மணி ஆனாலும் சரி போய் வருவார். அப்படிப்பட்ட ஒருவர் பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்காரரிடம், பெட்டிக்காரரிடம் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கினார். அந்த காலத்தில் 5 ரூபாயெலாம் பெரிய ரூபா. 5 ரூபாய் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை சூழ்நிலையில். உடனே ஒரு நாள் கடுப்பேறிய அந்த கடைக்காரர் இவர் கழுத்திலே துண்டை போட்டு, நாளை மட்டும் பணம் என்கிட்ட கொடுக்கல உன்னை தொலைச்சிருவேன்னு சொன்னார். அப்போ கழுத்தில் துண்டை போடுவது என்பது ஒரு அவமானமான செயல் என்று அப்போ கருதினார்கள். இவருக்கு பொறுக்கவில்லை. நாளை எப்படி கொடுப்பது என்றே தெரியவில்லை. இரவு முழுதும் அழுதார். முருகனை நினைத்தார். ஒரு ஸ்டேஜில் சரி, இனிமேல் யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இரவு 2 மணிக்கு அந்த ரோட்டில், அது ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே சென்றார். நடந்து சென்று அந்த மருதமலை முருகன் கோயில் மலையிலே ஏறுகிறார். முருகா, என்னடா நீ இப்படி சொய்த்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது கீழே ஏதோ தட்டுவது விழுவோம். அன்றைக்கி பௌர்ணமி வேறு. ஒரு சிகரெட் பாக்கெட் கிடந்தது. எடுத்து பார்த்தால் அதில் 2 சிகரெட்டும் 2 10 ரூபாய் நோட்டுகளும் 20 ரூபா. அது பெரிய அமௌண்ட் அந்த காலத்தில். அதை எடுத்துக்கொண்டு அப்படியே நீட்டி நிமிர்ந்து முருகன் காலிலே விழுந்தான். முருகா, என்னை காப்பாற்றி விட்டாயடா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே முருகனை வணங்கி விட்டு வீடு திரும்பினார். வந்து அந்த பணத்தை முதலில் கடன் கொடுத்தார். மீதி இருக்கும் பணத்தை கையிலே வைத்து கொண்டு சென்னை வந்தார். அப்போது அந்த சினிமாவில் ஸ்டண்டு குரூப் இருக்கும் இல்லையா, அதில் சிலம்பு தெரிந்தவர்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததனால் இவர் அதில் சேர்ந்து சின்ன சின்ன சிலம்பு இதுகளில் நடித்து கொண்டு ஏதோ கிடைக்கும் படத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுவும் பொதுவாக எம்ஜிஆர் படத்தில் சிலம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆக எம்ஜிஆர் படத்தில் அவருக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது. இருந்து ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு ப்ரொடியூசர் ஆகிவிட்டார். அதாவது தயாரிப்பாளரை வச்சு எம்ஜிஆரை வைத்து அதிக படம் எடுக்கும் அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். அவரை பற்றி பல வரலாறுகள் உண்டு. இந்தி படத்திலே, அந்த காலத்திலே இந்தி படத்தை தமிழ் ப்ரொடியூசர் ஒருத்தர் தயாரித்த காலம்லாம் உண்டு. அன்றைய சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணாவை வைத்து. அதுவரை அவர் முருகனை மறப்பதே இல்லை. சட்டை போடுவதில்லை. திருநீர் சந்தனம் பூசிக்கொண்டு முருகா முருகா என்று தான் சொல்லி கொண்டிருப்பார். வருடத்திற்கு ஒரு படம் முருகன் மேல் எடுப்பார். அவர்தான் ஐயா திரு MMA சாண்டோ சின்னப்பா தேவர் பிலிம்ஸ் என்ற பல படங்களை தயாரித்தவர். முருகா, நன்றி, வணக்கம்.